நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமான அண்ணாமலை திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பான செய்தியாக ஓடிட்டுருக்கு. இது பற்றி ராகேஷ் கௌதமன் அவர்கள் கூட ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டாருடைய அண்ணாமலை திரைப்படம் தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு 12/12/2025 அன்று ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருந்தார். நிறைய செய்தி சேனல்கள்லையும் இது பற்றிய செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. அது பற்றிய போஸ்டர்கள் கூட வெளியாகிருக்கு. படையப்பா படத்தோட ரீரிலீஸ் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஸோ படையப்பா படத்தை இந்த வருஷம் தலைவரோட பர்த்டேக்கு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு அண்ணாமலை படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை படையப்பா படத்தை மீண்டும் அதாவது பொங்கலுக்கு இந்த மாதிரி இது ரீரிலீஸ் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. சரி, தலைவரோட ரசிகர்களுக்கு அண்ணாமலையாக இருந்தால் என்ன, படையப்பாவாக இருந்தால் என்ன, தலைவரோட எந்த படமாக இருந்தாலுமே அதை வெறித்தனமாக கொண்டாடுவாங்க. அண்ணாமலை படமே தலைவரோட எல்லா ரசிகர்களுக்குமே, தலைவரோட ரசிகர்களுக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே அண்ணாமலை திரைப்படத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படம். கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் படமாக இருக்கும். ஸோ அண்ணாமலை திரைப்படத்தை கொண்டாடுறதுக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் தயாராருங்க. இந்த வருஷம் தலைவரோட பர்த்டே நம்ம அண்ணாமலையுடன் கொண்டாட போகிறோம்.